தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 30/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள்: சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். யோவான் 8:32. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து ஒரு ஆறுதலான கிருபையின் வார்த்தை கூறுகின்றார். என்னவென்றால், நாம் ஒரு சில பாவங்களை விட முடியாமல், விடுதலை கிடைக்காமல் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் அந்த பாவத்தை விட வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம். ஆனால் விட முடியவில்லை. காரணம், அது நம்முடைய பிறவி குணம், பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், எந்த பிறவி குணத்தையும் என்னால் மாற்ற முடியும். அதாவது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகின்றார். அப்படி என்றால் சத்தியம் என்பது அவருடைய வேதத்தை அறிகின்ற அறிவே சத்தியம் என்று வேதாகமத்தில் தெளிவாக கூறுகின்றார். ஆகவே நாம் நம்மை திருத்த முயற்சி செய்யத்தான் வேண்டும். ஆனாலும் அதைவிட நாம் வேதாகமத்தை வாசித்து அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய அந்த அடிமையின் அந்த பாவங்களை அடிமையாக நம்மை அடக்கி வைத்திருக்கின்ற, நம்மை சிறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த பிறவி பாவங்களையும் கர்த்தர் விடுவித்து நம்மையும் நம் சந்ததிகளையும் பரிசுத்த ஜாதியாக மாற்றுவார். அப்படி என்றால் சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம் என்பது அவருடைய வேதம். அதை நாம் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களை, இரவும் பகலும் நாம் உலகத்தில் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்களுக்குள்ளே இடத்தை கொடுத்து விட்டு எப்பொழுதும் அவர்களுடனே இருக்க வேண்டும் என்று விரும்பாமல் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் முழுவதுமாக தியானமாய் இருந்து இறைவனுடன் நெருங்கி வாழ்வோம். அப்பொழுது அவருடைய சத்தியம் நம்மை விடுதலையாக்கி நம்முடைய பாவங்களிலிருந்து முற்றிலும் நீங்கப்பட்டவர்களாக பரிசுத்த ஜாதியாக வாழலாம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, உம்முடைய வேதமாகிய சத்தியத்தை நாங்கள் அறியும் பொழுது அந்த சத்தியம் எங்களுடைய பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை தரும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்றிலிருந்து அதிகமாக வேதம் வாசித்து எங்களுடைய இந்த கட்டுகள் எங்களுடைய பாவக்கட்டுகள் அறுக்கப்பட உமது வேதத்தை நன்கு வாசிப்போம் என்று தீர்மானிக்கின்றோம். அதன்படி எங்களுடைய பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை தந்து எங்களை பரிசுத்த ஜாதியாக மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல தகப்பனே, ஆமென்.